அன்புமிக்க தமிழ் மகள் தையல் பயிற்சியின் இந்த வருட ஆகஸ்ட் 15 கொண்டாடக்கூடிய இனிதான தையல் பயிற்றுனர்களே, வருங்காலங்களில் இதேபோல் ஒரு நிறுவனத்தை நீங்கள் படைக்கணும்னு வாழ்த்தி இந்த 79வது சுதந்திர தின விழாவை நாம் இங்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாம் ஏன் சுதந்திரம் கொண்டாட வேண்டும் என்கிற தலைப்பை சார்ந்து உங்களோட கருத்தெல்லாம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இதில் பேசுகிறதுல தப்பு இருக்கும், ரைட் இருக்கும் அப்படிலாம் நினைக்க வேணாம். நம்ம மனசில் உள்ள கருத்துக்களை, தகவல்களை பகிர்ந்துக்கிறோம். குடும்பத்துக்குள்ளே சண்டை வராமல் இருந்தால் சரி. மாமியார், மாமனார், வீட்டுக்காரர், பக்கத்து வீட்டுக்காரங்க, ஓப்படியா, நாத்தனா இவங்கெல்லாம் பிடிச்சி இழுத்து விட்டு எண்ணெய் கொண்டு இழுத்து விட்டு உங்கள் ஒன்றை யாரா அந்த சுதந்திரம் கொண்டாட சொன்னது கேட்டு அப்படி இல்லாத, நாம் இன்று சுதந்திரமாக இருக்கிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், அப்போ சுதந்திரம் கொண்டாடலாமா வேண்டாமா, உங்களோட தனிப்பட்ட கருத்தாக இருந்தாலும் தேசம் சார்ந்த கருத்தாக இருந்தாலும் நீங்கள் பேசணும் ஒவ்வொருத்தரும் அப்படி நினச்சிக்கிறேன். இது ஒரு பதிவு தான். நம்ம இந்த சென்டரில் நீங்கள் படித்தீங்க, இந்த வருஷம் இருந்தீங்கங்கிற பதிவுகள் தான். நான் கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டில் தமிழ் மகள் பேர் வச்சு 25 ஆண்டுகள் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. அதுக்கு முன்னாடி ஒரு 7 ஆண்டுகள், மொத்தம் 32 ஆண்டுகள். 32 ஆண்டுகள் இந்த கல்வி சூழலில் நான் இயங்கிக்கிட்டு இருக்கேன். இந்த 32 ஆண்டுகளில் உங்களாட்ட சின்ன பிள்ளைங்களாக வந்தவங்க அவங்க என்கிட்ட 10th படித்து, அப்புறம் +2 படித்து, அப்புறம் அதுக்கப்புறம் அடிஷ்னல் கோர்ஸ் படிச்சிருக்காங்க, தையல் படிச்சிருக்காங்க. அப்புறம் அவங்க பிள்ளைங்க இங்கே படித்து அவங்க பிள்ளைங்க டிகிரி வரைக்கும் என்கிட்ட படிச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்க பிள்ளைங்களும் இப்போ டியூஷனுக்கு வர இருக்கிறாங்க. இப்படி கடந்து இந்த கல்வி சூழலில் கடந்து போயிட்டுருக்குறோம். இதெல்லாம் பதிவுகள். அந்த பிள்ளைங்க அந்த வயசில் எப்படி இருந்தாங்க, இந்த வயசில் எங்களோட ஃபோட்டோஸ்லாம் நிறையா வச்சுருக்கோம் அந்த காலகட்டத்தில். ஆனால் என்ன பார்த்திங்கன்னா இதே போல் தான் இருப்பேன் நான். இந்த பிள்ளைங்க தான் மாறி மாறி போயிருக்காங்களே தவிர என்ன அப்படியே அப்படி இருக்குன்னா என்ன காரணம்னா, நீங்கள் இளமையாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காதிங்களா, டையி இது ஒன்றும் கிடையாது. ஒரு மாதம் என்னை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி போட்டுச்சிட்டுன்னா டோட்டலாக வெளியேன்னு இருப்பேன். எல்லாம் வெள்ள முடியாது இருக்கும். அதை நான் அப்படி கொண்டு போகிறதுனால மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை லைட்டாக கூட தெரியாமல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த சூழலில் இருக்கேன், மீடியாவில் இருக்கேங்கிற ஒரு காரணத்துக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. மீடியாவில் இல்லைனாக்கா அப்படி இருக்க முடியாது. அப்புறம் என் பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணிட்டோம்னாக்கா இந்தமாரி இருக்க முடியாது. எதுக்கு சொல்கிறேன்னா, இத்தனை வயது ஆண்டு இப்படி இருக்கிறங்கிறதுக்கு ஒரு காரணம் தேடக்கூடாதுன்னு நானே சொல்லிக்கிறேன். நீங்களும் ஆராய்ச்சி மண்டை போட்டு உடச்சிக்கணும். அப்போ எதுக்காக வச்சுட்டு போகிறேன்? சரி சரி காரணம். அதனால் நாம் தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு தலைப்பை கொடுத்துரும். நாம் ஏன் சுதந்திரம் கொண்டாட வேண்டும் என்கிற தலைப்பு இருக்கிற எல்லாரும் பேசணும். அபிநாய்க்கு பேசுங்க. சுதந்திரத்தை ஏதாவது சுதந்திரத்தை பற்றி என்ன வாங்க பேசணும். அவங்களாம் பேசுவாங்க. அவங்க கருத்துக்களை இந்த பக்கத்தில் இந்தாங்க சாமி. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அபிநாயகி நாம் ஏன் சுதந்திரம் கொண்டாட வேண்டும் என்கிற தலைப்பில் அபிநாயகி பேசியிருக்காங்க. சுதந்திரம் கொண்டாட சுதந்திரத்தை வீரத்தை பற்றி பேசணும் அவசியம் இல்லை, சுதந்திரத்துக்கு நீங்கள் போகணும் அவசியம் இல்லை. நம்ம இந்த சூழலில் சுதந்திரமாக இருக்கணும். நம்ம இன்னமும் பெண்ணியம் காக்கப்படுதா, பெண்களுக்கான சுதந்திரம் இருக்கா. ஏன் அது உங்களை பேச விடனா, இன்றைக்கி இந்த வருஷம் 25 ஆண்டுகள் கிறிஸ்து பிறந்து ஆனால் சொல்கிறோன்னு வச்சுங்களேன். சுதந்திரம் வாங்கிய 79 ஆண்டுகள் 79 ஆண்டுகள் பெற்றோம். நீங்கள் இன்னமும் சுதந்திரமாக இல்லை. யாருக்கோ பயந்துகிட்டு இருக்கா மாதிரி, வீட்டுக்காரங்களுக்கோ அக்கம் பக்கமோ தனக்கு தானே. இந்த கல்வி முன்னெல்லாம் கல்வி அறிவே இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் மாதிரி இப்போ எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி யாராவது பள்ளிக்கூடம் போகிறாங்கன்னா கூட வித்தியாசம் பார்க்குறவங்க பள்ளிக்கூடம் போகிறாங்க. அந்த பிள்ளை பள்ளிக்கூடத்து பிள்ளைங்குவாங்க. பள்ளிக்கூடம் அந்த பிள்ளை தான் ஒருத்தர் போவாங்க. பள்ளிக்கூடத்து இன்னும் சொல்லுவாங்க. வயசானவங்களாம் பள்ளிக்கூடத்து பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஒரு பிள்ளை பள்ளிக்கூடம் போகலனாக்கா வித்தியாசம் பார்க்குற மாதிரி இருக்குது. அது அப்படி அவமானமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நம்ம பிள்ளைங்க சாதாரண பிள்ளைங்களோட நம்ம பிள்ளைங்க இந்த மெட்ரிகுலேஷனில் படிக்கணும், மேலே படிக்கணும்னு ஆசைப்படுற காலம் மாறி இருக்குது. இப்படி இருந்த பொழுதிலும் நீங்கள் எப்படி தான் இருக்கீங்க, என்னமோ இந்த இடத்துல நிற்கிறதுக்கு அச்சத்தோடு நிற்கிறீங்க. இந்த அச்சத்தை தவிர்க்கணும். அச்சம் தவிர், நெஞ்சம் நிமிர், அச்சம் தவிர். அப்படி தலைப்பு நீங்கள் பேசுங்க.
கிளாஸோட சொல்லலாம் நீங்கள். அவ்வளோதான். எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிட்டேன். சார் எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்து சொல்லக்கூடாது. வாங்க சுதந்திரம் வேற எதாவது பேசுங்க சார். நாளைக்கு டீச்சராக இருக்க போகிறீங்க தெரியுதுங்களா? வாங்க. இல்லை நம்ம இந்த அச்சம் தவிரங்கிறது தான் இங்கே இருந்து இங்கே பேச வைக்கிறது தான். நம்ம நல்லா அழகாக பேசணும், நல்லா பிழை இல்லாமல் பேசிடணும், குறைகள் இல்லாமல் பேசிடணும் அப்படி நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. நம்ம யதார்த்த பேச்சு தான். அப்போ ஒருத்தர் மேடையில் பேசுகிறாங்க, அடுத்ததாக பேச வருகிறார்கள் அப்படின்னு பேசணும் அவசியம் இல்லை. அது அவங்க ஸ்டைலு. நம்ம ஸ்டைல் இருக்கும்ல. இப்போ எம்ஜிஆர் பேசுகிற மாதிரி சிவாஜி கணேசன் பேசுகிறாரா, ரஜினிகாந்த் பேசுகிறாரா, விஜயகாந்த் பேசுகிறாரா, ஒவ்வொருத்தரும் ஒரு கேரக்டர் இருக்குது. அவங்கள ஃபாலோ பண்ணுறது அதெல்லாம் நம்ம இப்படி தான் பேசணும்னு அர்த்தம் கிடையாது. நமக்கு என்ன தெரியுது, என்ன வார்த்தை நீங்கள் சொல்ல வரீங்க, எனக்கு அறிவுரை சொல்லுங்க. இங்கே வாங்க வாங்க இங்கே வாங்க, நான் சொல்லித்தரேன். வாங்க இங்கே வாங்க சொல்லித்தராங்க. வாங்க 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 சொல்லித்தராங்க. அவங்க வழி இல்லை வாங்க, அதெல்லாம் ஒன்றும் வாங்க வாங்க. மஞ்சள் அம்மா நமக்கு என்ன பேச இருக்கிறாங்கனாக்கா, நாம் ஏன் சுதந்திர தினம் கொண்டாட வேண்டும், நெஞ்சம் நிவீர் அச்சம் தவீர், இங்கே 2 தலைப்பை இணைச்சு அவங்க பேசுவோம். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக நிறையா பேர் பாடுபட்டிருக்காங்க. நமக்கு சுதந்திரம் கிடைக்கணுன்னா நிறையா பெண்கள் ஜான்சி ராணி இவங்கெல்லாம் நிறையா போராடி இருக்காங்க. அதனால தான் இப்போ நம்ம நல்லா சுதந்திரமாக வீட்டுக்குள்ளே அடைஞ்சு இல்லாமல் வெளியில் வந்திருக்கோம். இவ்வளோ தூரம் எல்லாம் கற்றுக்கிறதுக்கு வந்திருக்கோம். அவ்வளோதான். அது சார்ந்து பேசுங்க. வேறு நிறுவனத்துக்கு பேசுங்க. நம்ம நீ 15 நாள் தான் இருக்குது. அது போகிறத நினச்சா தான் மனசு வருத்தமாக இருக்குது. நீ 1 மாதம் கொடுத்தா கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம். அந்த வருத்தத்தோடு அனுப்பி விட்ருணும். ஆமாம் சார், ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கோன்னா இந்த தமிழ் மகள் தையல் பயிற்சிக்கு வந்ததுனால தான் இந்த ஒரு இது பேசுகிறது கூட ஒரு துணிச்சல் இருக்குது. ஆ சார், தேங்க்யூ சார். சந்தோஷம். வாங்க சார். 2 நிமிடத்திலே பேசி முடித்து விட என்று உங்கெல்லாம் பேசுங்கன்னு கூப்பிட்றேன். இங்கே என்ன கொடுக்குறேன், 2 நிமிஷத்தில் பேசி முடிச்சுன்னு ராணி மீனாட்சி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்தாங்க. நீங்கள் ஒன்றும் ஸ்டாலின் திட்ட ஆரம்பிச்சிடாதீங்க. மயக்கம் போட்டேன். அவன் என்ன ஆட்சி செய்தா, இவர் என்ன செய்தான்னு ஜெயிலுக்கு அனுப்பி விட்டாங்க. நான் டெரரா எங்கே மாக்கிறது இங்கே கொடுங்க. பேசுங்க தப்பி. அனைவருக்கும் வணக்கம். சுதந்திர நன்னாள் வாழ்த்துக்கள். நாம் ஏன் சுதந்திரமாக இருக்கோன்னா, இன்றைக்கி ரோட்டில் வர முடியாது. அந்த காலத்துல எல்லாம் தனியாக பெண்கள் விட மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஆட்சியில் அப்போ அந்த காலத்தில் மன்னர் ஆட்சி, அப்புறம் அந்த ஆங்கிலேயர் ஆட்சி இப்படிலாம் வந்ததுனால நம்மளை அது ஆல்ரெடி பயமுறுத்தி வச்சுட்டாங்க. இப்போ கொஞ்சம் நம்ம நல்லா இப்போ 79 வருஷம் ஆகிட்டு, ஆனாலும் நம்ம சுதந்திரம் இல்லை. இப்போ நமக்கு சுதந்திரம் இருக்குதுன்னு கொஞ்சம் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம பாதுகாத்துக்கணும். நமக்கும் சுதந்திரம் கிடைக்கிறது நம்ம மனசுக்குள்ளே முதல்ல சுதந்திரம் ஆகணும். அப்போ தான் நம்ம வெளியில் சுதந்திரமாக இருக்க முடியும். இல்லையா? நம்ம மனசார நம்ம இன்னும் சுதந்திரம், ஐயோ அவங்க அதை சொல்லுவாங்க, இவங்க எதை சொல்லுவாங்கன்னு என்னது போகிறோம் அந்த வண்டியில் ஏறி போகிறோம், இந்த காரில் ஏறி போகிறோம், அதுக்கெல்லாம் பயந்து தான் இன்னமும் செஞ்சிகிட்டு இருக்கோம். யோசித்து தான் பண்ணுறோம். ஆனால் டக்குன்னு எதுவும் பண்ண முடியல. நம்ம சுதந்திரங்கிறது நம்ம நியாயமான முறையில் தர்மம் படி நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம அதர்மமாக எதுவும் பண்ணக்கூடாது. அது சுதந்திரம் கிடையாது. நமக்கு மனசாட்சிக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கடவுளை வணங்குறதும், பெரியவங்களை வணங்குறதும், அவங்கள போட்டுறதும், வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, அவங்கள பார்த்துக்கிறது, பிள்ளைங்களை கொண்டு கரெக்டாக அந்த வேலை கொண்டு விடுறது, இதெல்லாமே ஒரு சுதந்திரம் தான். நம்ம அழைச்சிட்டு போகிறோம், கொண்டாந்து விட்றோம், இதெல்லாம் ஒரு சுதந்திரம் தான். ஆனால் நமக்காக முன்னோர்கள் நிறைய பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. நிறையா மன்னர்கள் நிறைய பேர் போரில் நிறையா போயிருக்காங்க. ஆமாம், பெரிய தலைவர்கள் எல்லாமே நாட்டுக்காக நிறையா உயிர் நீத்திருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ இதை பார்க்குறோங்கிறது இதுவே பெரிய சுதந்திரம் தான் நமக்கு கிடச்சிருக்கு ஒரு வாய்ப்பு. சரி, நன்றி, வணக்கம். அதுக்கு மேலே நாம் ஏன் சுதந்திரம் கொண்டாட வேண்டும்? நம்மளோட சுதந்திரத்துக்காக தான். நம்ம இன்றைக்கி சுதந்திரமாக இங்கே உட்காந்துருக்குறோம், அந்த இடத்துல இருக்கிறோம். வெளியில் பெண்கள் சுதந்திரமாக இருக்கிறாங்க. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு ஏன் பெண்களை தனிமைப்படுத்தினாங்க?
ஏன் ஓரப்படுத்தினாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பெண்களை வந்து போதைப் பொருளாக தான் பார்த்துருக்குறாங்க. அப்போ பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளில வந்தாலே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இன்றைக்கி எல்லா சட்டங்களும் சமமாக இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்குது. அந்த காலத்தில் கேட்க நாதியற்று இருந்தது. அரசர் காலத்திலலாம் கேட்பதற்கு நாதியற்று இருந்தது. அப்படியே அரசராக இருந்தாலும் அரசர் எங்கே இருப்பார்? அந்தப்புறமாகவும் அவரோட ஜாலியில் இருப்பார், அவர் இடத்துல இருப்பார். அவர்களுக்காக அங்கங்கே ஆட்கள் இருப்பாங்க, அவங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே அவங்க முரடனாக இருக்கிறவங்கெல்லாம் அப்போ உள்ள அங்கே இருக்க அதிகாரங்களை பயன்படுத்திக்கிட்டு வன்முறைகளாக இருக்க ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதுலாம் பெண்களை முடக்குனாங்க. அதுவே காலகட்டத்தில் பெண்கள்லாம் வீட்டு வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்கட்டும், வீட்டில் பாதுகாப்பாக இருக்கட்டும், குழந்தைகளை பாதுகாத்துக்கிட்டோம், குழந்தை பெற்கும் மிஷினாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெண்களை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அப்புறம் கல்வி உலகம் வந்து சுதந்திரம் பெற்ற பிறகு கல்வி உலகம் வந்து இன்றைக்கி பெண்கள் நமக்கு இன்றைக்கி இருக்கிறோம். இதுக்காகவே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுமா? சுதந்திரத்தை கொண்டாடணும். இந்த சுதந்திரம் பெறுவதற்காக நிறைய பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. ஆண்கள் மட்டும் கிடையாது, பெண்களே நிறைய பேர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சம வாழ்வு வாழணும், சமத்துவம் பெறணும் அப்படின்னு. இன்றைக்கும் இந்த சமத்துவத்துக்காக இன்னமும் சட்டசபையில் இன்னும் இடஒதுக்கீடு கேட்டுட்டு தான் இருக்காங்க. இடஒதுக்கீடு என்ன? இடஒதுக்கீடு என்ன சொல்லுங்கள்? இடஒதுக்கீடு என்ன? இடஒதுக்கீடு அப்படின்னா என்னன்னாக்கா, இந்த இடத்துல ஒரு வேலை வேலை வாய்ப்பு தரேன்னு வச்சுக்கலாம். முன்னாடி பெண்களே வராமல் இருந்துச்சு, அப்போ ஆண்கள் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பெண்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கும்பொழுது ஒரு 100 ஆண்கள் இருக்காங்களா, அது ஒரு 5 பெண்கள் போட்டு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத இப்போ சமம் பாக்கி 50 ஆண்கள் தானே 50 பெண்கள் கொடுக்கணுங்கிற மாதிரி சம உரிமை. அதுக்கு தான் போராட்டம் இன்னும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, செஞ்சிட்ருக்காங்க. ஒன்று அதுபோல் வந்து சுதந்திரம் கொண்டாடும் பொழுது சுதந்திர நாட்களில் வந்து தேச தலைவர்கள்லாம் வந்து நிறையா அவங்களோட எதிர் இருக்குது. அதில் நிறையா கதை போகாமல் இதை முடிச்சிடுறானே நிகழ்ச்சி வந்து என்னுடைய அனுபவத்தை மட்டும் கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நான் ஒரு 2 மணி நேரம் பேசியிருக்கிறேன், வேறு வீடியோக்குள்ளே இருக்கும். இதனால் மீண்டும் உங்களுக்காக நினைவுபடுத்துகிறேன். என்னோடய நினைவு வந்து இந்த சுதந்திர தினம் வந்தாலே எனக்கு வந்து ஒரு நினைவு அப்படின்னாக்கா, வழக்கம் போல் நான் மிட்டாய் வாங்கியதுங்க தான் போனேன். எனக்கு பள்ளிக்கூடம்னா என்னென்னு தெரியல சின்ன வயசில். எனக்கு இடையில வந்து 2 பேர் எங்கள் அண்ணனுக்கு அப்புறம் 2 பேர் இறந்ததுனால என்னை பயந்துக்கிட்டு பள்ளிக்கூடமே அனுப்பாமல் வச்சுருந்துருக்காங்க, பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால. அதான் எனக்கு வெளி உலகம் இல்லாத ஒரு சின்ன பிள்ளையாக இருந்து நான் நல்லா மெச்சூர்டாக ஆகி அந்த மாதிரி பிள்ளையாக போனதுக்கப்புறம் பசங்கள்லாம் ஒரு நாள் மிட்டாய் கொடுப்பாங்க வா ஆன்னு அழைச்சிட்டு போகும்போது தான் பள்ளிக்கூடம்னு ஒன்று இருக்குங்கிறத பார்த்தேன். இங்கே நல்லா இருக்குது. அங்கே வேடிக்கை பார்க்க போய் உட்காந்துருந்தேன். அதாவது இந்தமாரி காலகட்டத்தில் தேதியெல்லாம் முடிஞ்சுட்டு இந்த சுதந்திரம் இதே வருஷம்தான், இதே தேதியில். இப்போ அட்மிஷன் இல்லாத ஒரு காலகட்டம் போல் இருந்தது. குடியரசு தினத்தில், ஜனவரியில் நான் சொல்கிறது குடியரசு தினத்தை, அப்போ வந்து அட்மிஷன்லாம் கிடையாது. அப்போ போய் நான் அந்த ஸ்கூலில் இருந்தேன். அங்கே ஒரு ஸ்கூல் நடக்குதுங்கிறது தெரியுது, ஏதோ படித்து கொடுக்குறாங்கிறது. ஆனால் நிறையா அப்போல்லாம் ரொம்ப அடிப்பாங்க. இந்தமாரி இன்றைக்கெலாம் சட்டங்கள் அடிக்கக்கூடாதுன்னு வந்திருக்கு. அப்போல்லாம் மாணவர்கள் அடிப்பாங்க. இருந்த பொழுதிலும் அதை அந்த ஆனா இதெல்லாம் எடுத்து காட்டப்படும் பொழுது நான் வேடிக்கை பக்கத்தில் உட்காந்துருப்பேன், நான் சொல்லிகிட்டு இருப்பேன். இருந்துருச்சு. அப்போ எனக்கு வந்து பிடிச்சி போயிட்டு டீச்சர் வந்து 6வது வருஷம் எங்கள் அப்பா வளர்ச்சிட்டு சொல்லி, எங்கள் அப்பா தான் வந்து கை நாட்டு வைக்க தான் வந்து ஸ்கூல்லாம் விட்டு பள்ளிக்கூடம் விட்ட பிறகு வயலில் வேலை பார்த்து 7 விழுந்துட்டு அழைச்சிட்டு வந்து கை நாட்டு வச்சுட்டு வந்ததான் எங்கள் அப்பா. அதுக்கப்புறம் அந்த பக்கம் வரவே இல்லை, பள்ளிக்கூட பக்கம் மலைக்கு கூட ஒதுங்கினது கிடையாதுங்குவாங்களே அது. அந்த இடத்துல இருந்து தான் கல்விக்குள்ளே பூந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சாதாரண விஷயத்துக்கெல்லாம் வந்து டீச்சர்ஸ் அடிக்கிறது, திட்டுறது, துன்பப்படுத்துறது, பிள்ளைங்களை வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ளே இல்லாமல் வரட்டு பல மாணவர்கள் வந்து பல பேர் படிக்காமல் போனதுக்கான டீச்சர்ஸுடைய அடக்குமுறை. பிள்ளைங்களை வந்து தப்பு ஆனால் இப்படி தான் அடிக்கணும், அடித்து கண்டிக்கணும். அப்போயே பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, இப்போ பிள்ளைய கொண்டாந்து விட்டுற பொழுது கண்ணு மட்டும் விட்டோம், வைக்கலாம் தோலம் உரிச்சு எடுத்துருங்கன்னுவாங்க. அது ஒரு காலகட்டம் இருந்துச்சுல. அந்தமாரி காலகட்டங்களை வந்து படிக்கும் பொழுது தான் ஏன் சாதாரண ஒரு விஷயத்தை வந்து இந்த இந்த ஹாப்பி டேங்கிற வார்த்தை அவனுக்கு புரியலனாக்கா சொல்லிக் கொடுக்க யாருக்கு தெரியல? வாத்தியாருக்கு தெரியல. அது நம்ம ஒரு வாட்டி இந்த பக்கம் சில டீச்சர்ஸ் எழுதிக்கிட்டு இந்த பக்கம் அழைச்சிட்டு வருவாங்க ப்ரில்லியண்ட்டாக. சில டீச்சர்ஸ் வருவாங்க, நல்லா டேலண்டாக இருப்பாங்க. அவங்ககிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்களோட பாடம் நடத்திட்டு இருப்பாங்க. அப்போ ஏற்கனவே படித்த பிள்ளைங்களுக்கு தெரியும் எந்த பக்கத்தில் என்ன இருக்குங்கிறது. ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு, புத்தகத்தை புரட்டாதவங்களுக்கு எங்கே இருக்குன்னே தெரியாது. இப்போ இவங்கெல்லாம் வந்து குற்றவாளி மாணவர்களாக நிப்பாட்டுவாங்க. அதில் வந்து 4 மாணவன் நல்லா படித்தானா அவங்கள்ட்ட பாடம் நடத்திக்கிட்டு பின்னாடி மாப்பிள்ளை பெஞ்சிட்டு கிண்டல் அடிப்பாங்க.
இதெல்லாம் இந்த மாதிரி கல்வி முறைகள் நிறையா பாழாக போனதுனால தான் நான் இந்த ஆசிரியர்கள் வரும்போது டுட்டோரியல் காலேஜ் நடத்தி ஆகணுங்கிற இதுக்கு வந்துட்டேன். ஏன்னாக்கா இதுதான் மறுவாழ்வு. ஸ்கூலில் படித்து ஃபெயிலாக போயிட்டாங்கனாக்கா என்ன பண்ணணும், இங்கே இதுதான் படிச்சுட்டு திருப்பி ஸ்கூலில் போய் +1 பண்ணணும். சிலர் பள்ளி படிப்பு பாதியில் விட்டுடுவாங்க, சிலர் படிக்காமலே இருப்பாங்க. அந்த வயசு வந்துருப்பாங்க, 8வது படிக்கிற வயசு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்களோட ஜாதகம் இருந்தால் போதும், அவங்க டேட்டா இருந்தால் போதும். நமக்கு வந்து அவங்கள நேரடியாக 8வது எழுதிச்சு 10வது எழுதிச்சு 12வது கொண்டு போயிடுவோம். இல்லை 6வது 7வதுல ஃபெயிலாகி கிடக்கிறாங்களே 8வது பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, நேராக 10வது படிக்க வச்சு இதற்கு நிறையா மாணவர்கள், ஆயிரக்கணக்கான மாணவர்களை இந்த உருவாக்கி விட்ட சந்தோஷம் எனக்கு இருக்குது. அதே போல் தொழில் ரீதியாக பெண்களையும் ஒரு ஆயிரக்கணக்கான பெண்களை இந்த தொழில் ரீதியாகவும் அவங்கள மாற்றத்துக்கு கொண்டாந்தது பெருமையும் எனக்கு இருக்குது. அதனால தான் இந்த பதிவுகளையும் தொடர்ச்சியாக நான் வைக்கிறது. ஒரு பதிவையும் நம்ம வைக்கிறதுனா வாயால் சொன்னால் அதுக்கு செடுபடாதில்ல. அப்போ வந்து மீடியா கிடையாது. இப்போ 2004க்கு அப்புறம் தான் மீடியா வந்தது, நம்ம மொபைலே வந்துச்சு. அப்போயும் வீடியோலாம் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கலாம். அது கூட ஃபோட்டோஸ் தான், அந்த ஃபோட்டோ எவிடன்ஸ் தான். ஆனால் அதுவே நான் இப்போலாம் அதெல்லாம் பின் காலங்களில் நான் பதிவேற்றம் செஞ்சுருக்கிறேன் நம்ம தமிழ் மகள் யூடியூப் சேனலில் வந்து. இந்த மக்களுக்காக ஏன் நான் நினச்சதுன்னா, கல்வியும் பொருளாதாரமும் ஒருத்தர்கிட்ட வந்துட்டுனாக்கா மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. அது நம்மளால் உயரளவு மக்களுக்கு கொண்டு கொடுப்போம். அதுவே என்னுடைய பெரிய சுதந்திரத்தை நான் கொடுத்ததா எல்லாருக்கும் உருவாக்கி விட்டதா துணிச்சலாக நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த சுதந்திரத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நேற்று லாயர் வந்து பேசுனாங்க இல்லைங்களா, இப்போ அவங்கள பயன்படுத்திக்கிட்டு என்ன பயன்படுத்திக்கிட்டு நல்லா படிச்சுக்கிட்டு ஒரு நல்ல தகுதியை வளர்த்துக்கிட்டு வீட்டுக்கார போய் கொடுமைப்படுத்தணும், சண்டை போகிறதுக்கெல்லாம் உருவாக்கி விடல. மகிழ்ச்சியாக அவங்களோட பங்கேற்றுக்கணும். எல்லாருமே வீட்டுக்காரங்கள்ட்ட எல்லாமே எதிர்பார்ப்பதை விட்டுட்டு சும்மா வெட்டித்தனமாக வீட்டில் உட்காரும்போது வந்து சோர்வாகவே இருப்பீங்க. நம்ம ஆக்டிவாக இருக்கும்பொழுது அவங்க வரும்பொழுது வெளிலேருந்து வரும்பொழுது ஆக்டிவாக இருப்போம். இல்லைனாக்கா சோர்ந்து அசதியாக இருப்போம். அவங்க வந்தோன்னே தண்ணி சோறுங்கும் பொழுது அங்கே இருக்க போங்கங்கும்போது குடும்பத்தில் சண்டை வரும். அவர் என்ன நினச்சின்னா அன்றைக்கி இருக்கும்போது என்ன அங்கே மிரட்டுறீங்களான்னு வரும். 2 பேருமே ஆக்டிவாக இருக்கும் இல்லையா. இதெல்லாம் இந்த பொருளாதார மாற்றமும் இந்த கல்வியும் இந்த மக்களுக்கு கொண்டு போகணும். அடுத்தது கூடுதலாக இப்போ வந்து கலையும் கொண்டு போகிறேன். எப்போது ஒரு தேச தலைவர் என்ன சொன்னார், தேசமும் தெய்வீகமும் எனதிரு கண்கள் சொன்னது யார்? தேசமும் தெய்வீகமும் எனதிரு கண்கள். தேவர்னு ஒருமே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான் சொன்னார், தேசமும் தெய்வீகம் எனதிரு கண்கள்ன்ட்டு. கண்ணன் சார் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, கலையும் கல்வியும் எனதிரு கண்கள் 2மே அடைச்சி கொண்டு போயிட்டுருக்கேன். கல்வியும் இருங்களா என்ன வேணும், கல்வியும் கலையும் எனது கண்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா, கல்வி என்பது வந்து படிச்சுக்கிறது, கலை என்பது வந்து கருத்தியலாக கொண்டு போய் சேர்க்கிறது. இப்போ என்னுடைய ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்துருக்கிறேன், ஆணுக்கு ஒரு நியாயம் பெண்ணுக்கு ஒரு நியாயம்னு எடுத்திருக்கேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருக்கீங்களா? யாராவது? யாரும் பார்க்கல. பார்த்துங்களா? ஆணுக்கு ஒரு நியாயம் பெண்ணுக்கு ஒரு நியாயமா, ஆணுக்கு ஒரு நியாயம் பெண்ணுக்கு ஒரு நியாயமாங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். அது என்ன அப்படின்னா, எப்போ அந்த அவங்கள்ட்ட கொண்டு கொடுப்பா செல்ல, நீங்கள் நொசுன்னு புள்ள பூச்சை மடியில் கட்டினா ஒரு கொடுப்பா செல்ல உட்கார இருந்தார். சரி வாய் முடுங்க, ஸ்டாப். உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு இது பண்ணணும். அது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு கணவன் மனைவியாக இருக்கணும். குழந்தை இல்லை அவங்களுக்கு, ஒருத்தவங்களுக்கு அவங்க தம்பதிக்கு குழந்தை இல்லை, கணவன் ஒரு சோகமாக இருக்கிறாங்க, மனைவி அதை கண்காணிக்கிறாங்க. ஏங்க சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் இருக்கேன்னு சொல்லும் பொழுது, இல்லை நம்ம குழந்தை இல்லைன்னு ஒரு கவலையில் இருக்கீங்களா அனும்பொழுது, ஆமாம் அது இருக்காது அப்படின்னான்னு சொல்கிறாப்புல. சரி ரைட், அப்போ நம்ம ஒரு தத்து எடுத்துக்கோங்க ஒரு குழந்தைய அணுங்கும்போது இவர் யோசிக்கிறாரு. ஏன் யோசிக்கிறீங்க ஆனுங்கிற, ஒன்றும் இல்லை இன்னொரு கல்யாணம் பண்ணி நினைக்கிறீங்களா? அதானே சரி, நம்ம பிறக்கிற குழந்தை நம்ம ரத்தத்தில் இருந்தால் தானே அது நம்மளுடைய இதாக இருக்கும், தத்து எடுக்கிற குழந்தை எப்படி சாத்தியப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் பண்ணிக்க வேணாம், பட் நீங்கள் பண்ணிக்கலாம், நான் பண்ணிக்கிறேன் 2ஆம் கல்யாணம். உங்களுக்கு குழந்தை தானே வேணும், நான் பெற்று தரேன். என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணால் ஒரு பொண்ணு வர போகிறா, நான் சகிச்சுக்கணும். நான் கல்யாணம் பண்ணால் ஒரு பையன் இன்னொரு ஆள் வர போகிறாரு, நீங்கள் சகிச்சிங்க, என்ன பிரச்சனை, உங்களுக்கு குழந்தை தானே வேணும், மாற்று கல்யாணம் பண்ணிக்கலாம் என்கிற ஒரு சமூக மாற்றத்தை அதில் நான் திணிச்சிருக்கிறேன். ரைட்டு தானே? அது பெரிய கொடுமை. ஒரு 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 கணவன் மனைவியாக இருப்பாங்க பாசமாக. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு குழந்தை இல்லைங்கிற ஒரு காரணத்துக்காக இன்னொரு பொண்ணை கொண்டாந்து அங்கே திணிச்சிக்கிட்டு அந்த மனைவிக்கு நேராகவே இன்னொரு பெண்ணுக்கிட்ட கொஞ்சிறது பேசுகிறது கூட எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எவ்வளோ ஒரு வலி. காரணம், அந்த பெண்ணு மேலே குழந்தை பெறலைங்கிறதுனால அவங்கள ஒரு பழி சுமத்தி, அது மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, புரியுதுங்களா? அது இவ்வளோ ஒரு வலி.
அப்போ இன்னொரு பெண்ணுக்கிட்ட சாதாரணமாக ஒரு மனைவியாக உள்ளவங்க இன்னொரு பெண்ணுக்கிட்ட பேசினாலே ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனசுக்கு அதை ஒரு ஜடமாக நினைக்கிறது என்ன நியாயம்? அதை தான் அந்த வழியை தான் நான் அந்த ஷார்ட் ஃபிலிமில் செஞ்சுருக்கேன். ஏன் கல்வியும் கலையும் எனது கண்கள் அப்படி சொன்னேன்னாக்கா, கல்வியை வந்து படிப்பு ரீதியாக அறிவு ரீதியாக கொண்டு போகிறேன், மன ரீதியான மாற்றங்களை வந்து கலை ரீதியாக கொண்டு போகிறேன். அதான் ரெண்டும் இங்கே நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கூறி இந்த 79வது சுதந்திர தினத்தை நாம் இன்று சிறப்பாக கொண்டாடி இந்த தருணத்தில் இந்நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். எல்லாம் நிறைய கொடுங்க, எல்லாம் எடுத்துங்க, ஷேர் பண்ணுங்க.